வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் எலும்பு இருக்கக்கூடிய இடங்களில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வழங்குது. ஸோ இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது காயங்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய பாசிபிலிட்டியும் ஏற்படும். அப்போது வீக்காக இருக்கக்கூடிய எலும்புகள் நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றதையும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சத்துக்கள் அனைத்துமே பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள் அல்கலைன் தன்மை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவை சரி பண்ணி நம்மளுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதனால சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டு வரும்போது எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணிக்கலாம். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய எலும்பை பலப்படுத்தும். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் வீக் ஆகி அது உடஞ்சி போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்திலிருந்தே மில்க் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ்லுமே பால் மற்றும் பால் பொருட்களையும் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் நம்ம பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்க தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தாவர வகையினுடைய பால் அது என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா பாதாம் பால், அதை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலம் பெறும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக கூறப்படுது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் இருக்கு. இந்த விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து அவசியம். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் டி சத்தோட கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்கு. இது எலும்பினுடைய அடர்த்தி அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை வராமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள்லாம் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். இதனால் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள் இந்த மாதிரி விதைகள் மற்றும் நட்ஸில் அதிகம் இருக்குது. எனவே தினமும் விதைகள் மற்றும் நட்ஸை போதுமான அளவுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் நலமோடு நம்ம இருக்கலாம். ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கோலோஜன் உற்பத்தி நமக்கு அதிகரிக்கும். ஸோ கோலோஜன் உற்பத்தியால் எலும்பு மஜ்ஜைகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்பு நமக்கு வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த உணவுகளை தெரிந்து அந்த உணவுகளிடமிருந்து விலகி இருப்பது, அந்த உணவுகளை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வது இதெல்லாமே நமக்கு நன்மை பயக்கும்.
அந்த வகையில் காஃபி வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். காஃபியெல்லாம் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய எலும்பை வந்து வீக் ஆக்கிடும். உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. ஆனால் காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரி சேர்க்கணும். தொடர்ந்து நம்ம காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 கப் காஃபி அந்த அளவு நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகமாகும் போது காஃபியில் இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் சேர விடாமல் தடுத்துரும். இதனால் எலும்புகள் வலுவிழுக்கிறதுல காஃபி ஒரு முக்கிய பானமாக கருதப்படுது. அதனால காஃபி அளவோடு எடுத்துக்கணும். உப்பு அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு தான் உப்பு. இந்த அளவு மட்டும் நம்ம சாப்பிடணும். இந்த அளவு அதிகரிக்கும் பொழுது அது சிறுநீரகத்தை வந்து பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நாம நம்மளுடைய உடல்ல இருந்து கால்சியம் சத்தை இழந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடல்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க அளவோட உப்பு சாப்பிடுங்க. தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது வந்து உடல்ல ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம் ப்ராப்ளம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம், ஹார்ட் பேஷண்டா நீங்க இருக்கீங்க, பிபி ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த அளவு தான் நீங்க உப்பு சாப்பிடணும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்க. வெள்ளை சர்க்கரை நீங்க அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. ஏன்னா உங்களுடைய எலும்பு வந்து வீக் ஆகிடும். தினமும் 30-40 கிராம் வெள்ளை சர்க்கரையாவது நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்கு. இது எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் முக்கிய இடம் கொண்டு இருக்கு. அன்றாடம் இனிப்பு உணவுகளை நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதனோட ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவை தவிர்க்காம சேர்த்து சாப்பிடணும். இல்லைன்னா இந்த சர்க்கரை தான் நம்மளுடைய எலும்புகளுக்கு முதல்ல தீமை செய்யும். இது வந்து நீரிழிவு பிரச்சனை, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே நமக்கு வரவழைச்சிடும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. அதனால நீங்க வெள்ளை சர்க்கரையெல்லாம் அளவோடு தான் வந்து உங்களுடைய உணவுகளை வந்து சேர்க்கணும். டீ, காஃபிலையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாத ஒன்று செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை கொடுக்காது. ஸோ அதனால குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடல்ல கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். எலும்பு அடர்த்தியை குறைக்கும். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்தை எதிர்மறையாக எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து இது ஆப்போசிட்டா செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எலும்புகள் வீக் ஆகிடும். ஆல்கஹால் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது மாதிரிலாம் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. குறிப்பாக அது எலும்புக்கு மட்டும் தீமை கிடையாது, உடலுக்கும் மனதுக்குமே தீமை தான். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவை அதிகரிச்சிடும். இந்த யூரிக் அமிலம் நம்மளுடைய உடலில் மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு தங்கி வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் எலும்பு அடர்த்தி வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். வலுவான அவங்களுடைய எலும்பெல்லாம் ஆல்கஹால் வந்து மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு ஈஸியாக அவங்கள வந்து பார்த்தோம்னா கூட்டு போய் விட்டுரும். அப்போ எலும்பு அவங்களுக்கு ஈஸியாக வந்து முறிய ஆரம்பிக்கும். குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியானது ஆல்கஹால் அருந்தாத பெண்களினுடைய எலும்புகளை விடவும் பலவீனமாக இருக்கிறத ஆய்வு ஒன்றில் உறுதி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் ஆண் பெண் அனைவருமே அருந்தக்கூடிய ஒன்று தான். அதில் வந்து எந்த பேதமும் இல்லை. ஆனால் அதை யார் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு வந்து தீமை விளைவிக்க கூடும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உணவுகள் வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை ஆரோக்கியமாக சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுகளும் இருக்குது. அந்த உணவுகள் தான் இப்போ கடைசியாக சொல்லக்கூடிய இந்த உணவுகள். ஸோ இதெல்லாம் நான் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.